இஸ்லாம் முழு மனித சமயத்துக்கு சொந்தம், அதை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது ஜமாத் சொல்லுது. நம்ம அதை ஃபாலோ பண்றோம். இந்த மக்களுக்கு அந்த எண்ணமே இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? அது ஒரு கடமையாவே நினைக்கல. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடமை. அந்த 5 கடமையோட முடிஞ்சுது. இந்த 5 கடமையோட முடிஞ்சது. அதை தாண்டி செய்ய வேண்டிய கடமை முஸ்லீம் உம்மத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதுதான் நினைக்கிறாங்க. இதில் கூலி கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. நான் முஸ்லீம் தாவாவில் எவ்வளோ கூலி இருக்கா, எல்லாம் எப்படி சொல்லியிருக்கான். நன்மையை ஏவியவன் நன்மை செய்ததை போலாவன்னா எவ்வளோ பெரிய கூலி கிடைக்குது. மறுமையில் அவன் குறை சொன்னால் நம்ம நிலைமை என்ன, இதெல்லாம் பற்றி அவங்க மூளையிலே ஏறலை. மாற்றாக நம்மளே திருந்தலை, நம்ம போய் அவனை என்ன போய் திருத்துறது, இன்னும் நெகட்டிவான விஷயங்கள் தான் அவங்க மூளையில் ஏற்றப்பட்டிருக்கு. ஆகவே அவங்க அதில் பற்றி எந்த விதமான ஒரு அக்கறை கவலை எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. எவ்வளோ சொன்னாலும் அவங்க சிந்தனையில் அதை ஏற்ற முடியல நம்மால். அது பெரிய கவலைக்குரிய ஒரு அம்சமாக இருக்குது. அதனால் ஜமாத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தாவா ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, நீங்கள் ஜமாத்து ஊழியர்களை மட்டும் தயார் பண்ணால் போதாது. நம்முடைய ஜமாத்து மட்டும் இந்த பணியை செய்து முடிக்க முடியாது. என்டையர் முஸ்லீம் உம்மா தாவா பணியில் இறங்க போதுதான் இந்த தாவா பணியை செய்ய முடியும். தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க. நம்ம செஞ்சிட முடியுமா நம்மால்? அப்போ முழு உம்மத்தையும் இறக்கணும் உள்ள. அப்போ அவங்களுக்கு மத்தியில் போகிறதுக்கு ஒரு திட்டம் வாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியிலே போய் தாவாவுடைய உணர்வை உண்டாக்குவதற்கு ஒரு திட்டம் வைத்து ஒவ்வொரு பள்ளிவாசல் மொஹல்லாவாக போய் செய்கிற ஒரு திட்டத்தை வச்சு அது தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி 1 வாரம் போடுறது, அந்த 1 வாரத்தோடு முடிச்சிடுறது என்ன, இதெல்லாம் சரி வராது. தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் ஒரு விழிப்புணர்வை நம்ம அங்கே உண்டாக்க முடியும். ஆகவே அந்த பணியை ஜமாத் சேர்ந்து செய்ய வேண்டும்.